நான் மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிடல்ல ஸ்கேனிங் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 2 பிள்ளைங்க பிறக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த நாகேந்திர சுவாமி உன்னை நல்லா வச்சிருக்கட்டும். கனமா அங்க பாரு, வெள்ளிக்கிழமை அதுவுமா காலங்காத்தால இப்படி நடு வழியில நாகம் வந்து நிக்கிறது ஊருக்கே ரொம்ப நல்லது. எல்லாரும் நல்லா கும்பிட்டுங்க. இந்த மாதிரி காட்சி அமைது ரொம்ப அபூர்வம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நடுவழியில நின்னுகிட்டு? காரன் அடிக்கிறானே, காதுல விடல? பாம்பு நடு ரோட்ல நிக்குதுங்க சாமி, எந்த பக்கமும் போக மாட்டேங்குதுங்க. பாம்பு நிக்குதுங்கிறதுக்காக முன்னால போகாத நீங்க எல்லாரும் இங்கே நிக்கிறீங்களா? அதனாலதான்டா நம்ம நாடு இன்னும் முன்னேறாம அப்படியே இருக்கு. ஏய், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த பாம்பை என்ன செய்யறாங்க தெரிஞ்சதா? பீஸ் பீஸா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி பெப்பர் சால்ட் கலந்து திங்கிறாங்க. ஐயோ தப்புங்க, பாம்புனா தெய்வத்துக்கு சமம். ஐயோ முட்டாளுங்களா, 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வந்தாலும் நீங்க இன்னும் திருந்துறதாவே இல்ல. நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் புறப்படுறேன். நம்ம எசமானோட வீட்டுல பாம்பு மாதிரியே பிள்ளைங்க பிறந்திருக்கு. ஐயோ, கையும் இல்ல காலும் இல்ல, எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ அதுங்கள பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களா? ஐயோ என் தலை எழுத்து. ஏய், என்னடி இது? உன்னோட அழகா இருக்கிற புள்ளைய கூடுன்னா இந்த பாம்பு குட்டிகளை பெத்திருக்கியடி. ஏய், நாகமண்டல கேசா? நீ என்ன பொண்ணா இல்ல பாம்பா? உன்னோட எப்படி குடும்பம் பண்றது பாரு. நாளைக்கே திரும்பி போய் மோகினி ஆட்டம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து முத்து முத்தாட்டம் பிள்ளைங்களை பெத்துட்டு சுகமா இருக்கேம்மா. நீயும் இந்த பீஸ் பீஸ் பிள்ளைங்களும் எங்கேயாவது தொலைஞ்சு போங்க. இந்த நேரத்துல என்ன செய்ய போற நீ? என்ன பண்றது நாகலட்சுமி? என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. என் கணவர் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குறது? அதனால தான் ஐயோ அப்படி எல்லாம் பேசாத. சரி, அந்த ஆஸ்பத்திரியில நல்லா இருக்குன்னு சொன்ன பிள்ளைங்க இப்படி பிறந்திருக்குன்னா ஏதோ தோஷமா இருக்கும். இதுக்கு நம்ம நாகம்மா தான் பரிகாரம். பாம்பு 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 பாம்பு. ஜோதி, பாம்பு 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 தப்பு தப்பு பண்ணிட்டேன் ஜோதி.
எங்க அம்மா நாகம்மா ரொம்ப கருணை உள்ளவ. அவளை நம்பினவங்க யாரையும் கைவிட மாட்டா. ஜோதி, நம்ம குழந்தைகளா? நம்ம பிள்ளைகள் எங்க தாய் ஆசீர்வாதத்தால எல்லாம் சரியா போயிடுச்சு. நான் அன்னைக்கு மூட நம்பிக்கை நினைச்சு கண்மூடித்தனமா பாம்பு மேல காரை ஓட்டி அதை கொன்னுட்டேன். இன்னைக்கு எந்த அம்மா நாகம்மா நம்ம பிள்ளைகளை வச்சு என்னோட கண்ணை திறந்துட்டாங்க. அம்மா நாகம்மா, என்ன மன்னிச்சிரு. என்னோட தப்புக்கு என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரு. ரங்கா, வரேன் ஜமா, வரேன். நான் போறேன், நீ போ. ரங்கா வந்துட்டேன். போடா போடா. ரங்கா வந்துட்டேன். ரங்கா, இத்தனை நாளா உன் கை முரடா இருந்தது, இன்னைக்கு பூ மாதிரி மெதுவா இருக்கு. கையில எண்ணெய் பட்டுடுச்சுல, அதனாலதான். பஞ்சவர்ணி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? சொல்லு. இந்த மச்சான பார்த்ததுக்கு அப்புறம் நானும் என் பொண்ண பிறகுயே நீங்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதாட்ட முதுக நான் எங்கேயும் கண்டதில்ல. 1.5 ஏக்கர் இருக்கு. உங்க கைங்க இரும்பாட்டு இருக்கு. தினமும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, ஒவ்வொரு பல்லவிக்கும் ஒரு தாளம் போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு முட்டை கொடுத்துக்கிட்டு 100 வருஷம் மச்சானோடய வாழ போயிருக்கு. போடி. இந்த விசாலமான சிவந்த மார்பை கட்டி பிடிக்கிற அதிர்ஷ்டம் எந்த பொண்ணுக்கு இருக்குதோ என்னவோ. அழகிய மன்மதனாட்ட இருக்கீங்க. யௌவன
கூடினால் இன்பமோ முரளி முரளி செவியில் அருள் தே பொழிய பொழிய பக்தியில் கூடினால் இன்பமோ முரளி முரளி செவியில் அருந்தே பொழிய அனுராகத்தின் அன்பினில் மயங்குது புது பூவே இசையில் அக்கா உனக்கு என்னாச்சு மச்சான பத்தி கதவு கட்டிக்கிட்டு இருந்தியா குறும்பு